மேலே அனைத்து நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா நான் எத்தனை ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் தான் மொத்த நீதி அரசரையும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் மொத்தம் கூடவே எதுக்கு 2 பேர் பேசும், மொத்தமே நீதி அரசர் வந்துட்டு போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய ஆளை கூட்டி வைப்பாளா பதவி போல. இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை. ஆக்சுவலாக இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதி பாலா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதே ரதியை வந்து நம்ம சங்கத்திலே பதிவு பண்ணாங்க. அதை வந்து டைரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிவசம்பவம். அப்போ பகவதி பாலா சொல்ல என்ன நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. உடனே ரதி இல்லைன்னு நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதை விடக்கூடாது, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னாரு. நான் உடனே தயாரிப்பாளர் சங்கத்தில் தினேஷ் பேசினேன். அவன் என்ன சொன்னா, அண்ணன் சார் இதுமாரி சி சுந்தர் வச்சிருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. இல்லைப்பா அவங்க விட முடியாண்டா என்ன கேளுங்க. உடனே சி சுந்தர் பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டாரான். இதுதாங்க பெரிய டைரக்டர், இதுதான் பெருந்தன்மை. இதுக்கு மேலே என்ன பண்ணார். அதனால் இந்த நிகழ்ச்சி மெயின் சி சுந்தர் சார் அவர் என்னுடைய மரியாதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் 2 வச்சுட்டார். ஒரு வாரத்துக்கு போச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த விட்டு கொடுக்கறத ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் 3 நாளைக்கு மேலே சொன்னேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். யார் இது வந்து நான் சொன்னால் சாதாரண சும்மா, இதே ரஜினிகாந்த் சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க. அதனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து பகவதி பாலா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ராமநாராயணன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6-7 படம் எடுப்பார். எல்லாமே குரங்கு, நாய், புலி, கொக்கு, குருவி வச்சு எடுப்பார், ஜெயிச்சுட்டு இருப்பார். இப்போ அதேமாரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான், குறைஞ்சி போனால் ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலே தாண்டதே கிடையாது. இப்போ இந்த படம் புரியல இல்லை அதை சொல்லலைங்க, அம்மனை சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு 4 படம் சொன்னது காரணம் என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 89 வந்து சினிமாவுக்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் 5 பேர் வந்துட்டான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராமநாதன் சார் படத்தை நிறைய போய் பார்ப்பேன். சாலிகிராம் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு, அழகு பாஸ் ஃபுல்லாக எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் பகவதி பாலா எடுத்துக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன காரணம், எப்படி இருந்தால் அந்த கஷ்டப்பட்டா கூட விடாமல் அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, பணம் வருது வரல எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் சினிமா, அதுதான் சினிமா. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், என்னைக்குமே தோக்க மாட்டான். ஏமாத்து நினைக்கிறோம், என்னைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமாவில். நான் சொல்றது எவனும் சொல்ல மாட்டேன். அதனால இன்னைக்கு எல்லாம் நீங்க நீதி அரசர் வந்திருக்காருன்னா யாருக்கா வந்துருக்காங்க, இந்த ரவிதேவிக்கா வந்திருக்காங்க, பாலாக்கா வந்திருக்காங்க, செல்வகுமார் சார். என்ன காரணம், இன்னைக்கு ஒரு நீதி அரசர் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை, 4 பேர் வந்திருக்காங்கன்னா இதை விட நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க சினிமா. அந்த ஒரு நீதி அரசரே ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளுக்கு கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்தால் என்றைக்குமே ஜெயிக்கலாம், யாராலுமே தோக்க முடியாது. நான் 89 வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு கேட்டா பார்த்தா கருணா கேட்டா அவ்வளோன்ட்டு அந்த சங்கத்தில் எடுத்துக்கிறேன் 1100 பேர் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நான் எவனுக்குமே போய் சொல்றது இல்லை, யாருக்கு இல்லை. வந்திய 1/2 மணி நேரம் சென்சார். அதுக்கப்புறம் பகவதி சொன்னாப்புல இதுமாரி இதில் சென்சார் பயங்கரமாக ஏறி போச்சுன்னு. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மொத்த அசோசியேஷன் ஒன்று சேரணும், மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் காது சொல்லுமே அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பில் எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மள ஒன்று சொன்னோம், இன்னும் தயாரிப்பாளர் சொன்னோம், தயாரிப்பாளர் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். அது கேரளா, கர்நாடகா மொத்த மாநிலம் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் தனியாக மெயில் அனுப்பிச்சுன்னு வச்சுங்களேன், அது 3ஆவது போட்டுருவாங்க. அதனால சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகவதி பாலா எல்லாம் கற்றுங்க. ஏன்னா ஒரேவா சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்ன தோற்று தான் ஜெயிக்க முடியுங்க யாராலும் சரி. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, நான் சொன்ன சுந்தர்சி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருன்னு அந்த மாரி. அப்போ ஒரு சின்ன விஷயம், இந்த ட்ராக்னு ஒரு படம் பார்த்தேன், அண்ணன் செந்திலன் சொன்னார் கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலன்னா ட்ராக்னுங்கிற படத்தை பாருங்க. அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன், தனுஷனோட இருந்தால் அதை விட்டுங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட, ஆனால் அது 30 கோடி ரூபா, நம்மளால எடுத்து 30 லட்சம் ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணலை. ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட போர் அடிக்காம படம். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கதையில் என்னன்னா, அப்பா அம்மாவை ஏமாத்தாதீங்க, அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க, நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா சினிமாவில் எடுத்திருக்கான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பசங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்பா அம்மாட்ட போய் சொல்லாமா நீ 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறோம். அந்த மாரி ஒரு கதையை கொடுத்து நான் என்னமே இருக்காது சொல்லி எடுத்து பிரதீப் ஜெயிச்சிருக்கான். அவன் இன்னமே படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதன் சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது, நின்றுட்டான். அவன் எங்கேயோ போயிட்டு நான் ஓப்பன சொன்னேன், வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிருக்காருன்னா யாருமே அழிக்க முடியாது, அவரை அருமையிருப்பான். அந்த மாதிரி பகவதி பாலா வருஷத்துக்கு 4 படம் எடுத்துருக்காப்புல, எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதேமாதிரி நீதி அரசெல்லாம் வரணும். எனக்கு டைம் இல்லை, இதுக்கு அதிக பேச முடியாது. வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். நேரமின்மை காரணமாக அடுத்ததாக பேசுவதற்காக தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் கருணாகரன் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம்.
மாலை நேரத்திலே ஆரம்பித்து இரவு நேரத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இசை வெளியீட்டு விழா தலைவர் மேடையில் அனைவரும் தலைவராகவே நான் கருதுகிறேன். இசை வெளியீட்டு விழா சிவசம்போ படத்தினுடைய இயக்குனர் பாலா அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எனக்கு நீண்ட நாளாக பழக்கமுள்ள சகோதரி ரதி தேவிக்கும் என் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணை இயக்குனர் செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பிஆர்ஓ திகழும் என்னுடைய போற்றுதலுக்குரிய நண்பர் திரு வெங்கட் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்ற இருக்கும் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளரும் என்னுடைய போற்றுதலுக்குரிய அண்ணனுமான பேரரசு அவர்களுக்கும் குறு சிறு பட தயாரிப்பு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய போற்றுதலுக்குரிய 35 வருட கால நண்பர்கள் நாங்கள் ஒரே பகுதியில் வசித்து வருகிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்படி ஒரு குறைவான பதிவு செய்வதற்கு குறைந்த கட்டணத்தை வசூலித்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அனைவரும் போற்றுதலுக்குரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அன்பு செய்கின்ற அவர்கள் இப்பொழுது அன்பு செய்யனுடைய சங்கத்தை அனைவரும் பேசுகின்ற அளவிற்கு அந்த சங்கத்தை உருவாக்கிவிட்டார். நான் அவரிடத்தில் ஆரம்பத்தில் பேசும்போது 500 உறுப்பினர் இருந்தார்கள். அதான் மேடையில் கேட்டேன் எத்தனை உறுப்பினர்கள் 1500 தாண்டி விட்டது என்றார். மற்ற மகிழ்ச்சி, அளவில் ஆனந்தம். இந்த திரைப்படம் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் மீண்டும் இது போன்ற சில நல்ல படங்களில் நடிக்க வேண்டும், வளர வேண்டும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து. அடுத்ததாக இந்த மேடையில் சிறப்புரையாற்றுவதற்காக குட்டி சுட்டிஸ் மூலம் தமிழ் அதாவது எல்லாரும் மனதிலும் குழந்தைகள் மனதில் இடம் பிடித்த இன்று திரைப்படங்கள் பல நடித்து காமெடியில் சிறந்த கலைஞராக விளங்கும் இமான் அண்ணாச்சி அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிவசம்போ ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக நான் வரவேற்று. மணி மை கேட்கலையா? அப்போது ரொம்ப கேட்டுச்சிட்டீங்க, கேட்கவே இல்லைங்களே. மணி 9 ஆச்சு கேட்டானே கேட்கட்டானே. ஆமாம், செந்தில் யோசிச்சிட்டே இருக்கப்பல, இதுக்கு தான் 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை யோசிச்சுட்டே இருக்கப்பல. வந்தோடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. நான் ஒரு ஈஸியரில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன் உங்களெல்லாம் கடுப்பேற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லாரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களும் நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கியா? நீங்க தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லி விட்டு பாரு அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்களும் வேற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போறாங்களா? ஏன்னா நீங்க வேற டைலாக் எவ்வளோ டைலாக் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேற டைலாக் போட்டிருக்கீங்க. எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன், என்னன்னா சொல்ல முடியும். சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவன் அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலனே நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அழகா மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தான் முதல் படம். அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினிங்களா? இல்லையா? ஆமாம், அதில் அண்ணன் பகவதி பாலனும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் இவங்களாம் நடிச்சது சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் போனேன், நடிச்சு முடிச்சோன்னே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்லலையா? நான்
நான் சொல்லிடுறேன், டேரக்டருக்கு மேலே நானும் சொல்லிடுறேன். டேரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால படத்துல பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்க ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 வரைக்குமா. ஆமா, அந்த பொண்ணு உண்மையில நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட் சாங்லாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணு நடிச்சிருக்காப்புல. இப்போ வந்து மேரேஜ் சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே. அவருக்கு ஒரு நல்லா கை தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அல்லது இருக்கு. ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்கீங்க, புதுசா இருக்கு. அது கண்டிப்பா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. அந்த படத்துல ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்ல. ஆமா, செந்தில்ல அண்ணன் கூட நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, அது வந்து எனக்கு ஒரு படம் ரொம்ப அண்ணே சின்ன கேரக்டர், நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனா நம்ம 2 படத்தான் பெருசா போட்டிருக்காங்க. யாரு செந்தில்கடா? சஸ்பென்ஸா சொல்லுங்க, வெளியே சொல்லாதீங்க. இது சொல்லிடுமா? சொல்லிட்டுமோ? ஆமா அண்ணா, காமெடி இல்லைண்ணா, சரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போப்பா. சொன்னாரு, பகுதி வர செஞ்சோம். அவன் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துதான் தெரியும். அப்ப அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகம் நினைக்கிறேன். அப்படின்னா அவன் அங்க போயிடாங்க. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போமே. அண்ணனை திரும்பவும் நாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம். அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்துல மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம வில்லன் நினைக்கிறேன். வரப்போம் மன்னிப்போம். அந்த படத்துல இருந்து அண்ணன் காமெடியிலே தன்னுடைய பணிகளை தொடர வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரரசண்ணே, அண்ணன் இதோடு நிறுத்திக்கிறேன் சரியா. நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதனால நம்ம சிவசம்போ திரைப்படம் நடித்த, அதை வாழ்த்த வந்த, இதில் கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொல்றார். அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சிவசம்போ இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிஞ்சிருக்கோம். சோ இசை வெளியீட்டு விழானாலே இசை தானே ஹீரோ. நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஏசி ஜான் பீட்டர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக மேடை கலைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். படம் கண்டிப்பா நான் நிறைய பேச மாட்டேன், ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நிறைய ஜாமான்லாம் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற இதில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஷார்ட்டா அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. அடுத்ததாக படத்தின் கதாநாயகி ரெஜினா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. ட்ரெய்லர் வந்து நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவா கட் பண்ணி வந்து எடிட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நட்ராஜ் சார், எங்க பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ சோ மச். ஸோ படத்தின் கதாநாயகி வந்து சூப்பரா பேசிட்டாங்க. அடுத்த படத்தின் அடுத்த கதாநாயகி ரஞ்சனா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம். ஹாய், எங்கள் கூகுளிருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கிளிங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு கொடுத்த பகவதி பாலா சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்பு எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேராக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதில் அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷனலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்காமல் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல. எந்த இடத்துலையும் நீங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அப்போ தான் எங்கள் படமும் வளரும், அதில் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அவர் பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் சூப்பரா பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக சிறப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செல்வியன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம்.